எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி சரவுண்டட் பை இடியட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோடைய சுருக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அனைத்து மனிதர்களும் ஒரே விதமாக சிந்திக்கவும் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். மனிதர்களின் இயல்புகளை 4 வகையாக புரிந்து கொள்ளலாம்னு சொல்லுது. அவர்களுடன் பழகுவதும் பேசுவதும் எளிதாகும் என்பதையே இந்த நூல் விளக்குகிறதுங்க. இதில் 4 இயல்பாக நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தோன்னா, ஒரு இயல்புக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிவப்பு இயல்பு. இந்த சிவப்பு இயல்பு கொண்டவங்க தலைமை மனம் கொண்டவர்கள். பண்புகள் இவங்களுடைய பண்புகள் என்னெல்லாம்னு நம்ம பார்த்தோம்னா, வேகமாக முடிவு எடுப்பாங்க, நேராக பேசுவாங்க, கட்டுப்பாட்டை விரும்புவாங்க, செயலில் தீவிரம் காட்டுவாங்க. இவங்களுடைய நல்ல பக்கங்களை நம்ம பார்த்தோம்னா, இவங்களுக்கு துணிவு அதிகமாகவே இருக்கும், தலைமை திறனும் நல்லா இருக்கும், உடனடியாக செயலில் இறங்குவாங்க. ஆனால் இவங்களுடைய குறைகளையும் நம்ம பார்க்கணும்ல. அது என்னெல்லாம்னா, சீக்கிரமாக கோபப்படலாம் இவங்கள மாதிரி ஆளுங்க, பொறுமை குறைவாகவே இருக்கலாம் இவங்கள்ட்ட, பிறரின் உணர்வுகளை கவனிக்காமல் போகலாம், இவர்களுடன் பழகுவது சுருக்கமாக பேச வேண்டும், நேரத்தை வீணாக்காமல் கருத்தை சொல்ல வேண்டும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மஞ்சள் இயல்பு. பொதுவாகவே இந்த மஞ்சள் இயல்பு கொண்ட மனிதர்கள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டவர்கள்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். இவங்களுடைய பண்புகள் பார்த்தோம்னா, கலகலப்பாக இருப்பார்கள், அதிகமாக பேசுவார்கள், நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள், புதிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். இவங்களுக்கு இருக்க நல்ல பக்கங்கள் என்னெல்லாம்னு நம்ம பார்ப்போம். மற்றவர்களுக்கு உற்சாகம் தருவார்கள், புதுமை சிந்தனை அதிகம் இவர்களுக்கு, மக்களுடன் எளிதில் பழகுவார்கள். இவர்களுடைய குறைகளை பார்த்தோம்னா, கவனம் சிதறலாம், திட்டமிடல் குறைவாக இருக்கலாம், சொன்னதை மறந்து விடலாம். எப்போவுமே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்புன்னு இந்த புத்தகம் சொல்லுது இவங்களை. இவர்களுடன் பழகுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பாக பேச வேண்டும், பாராட்டினால் ரொம்ப மகிழ்வாங்க இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பச்சை இயல்பு. பெரும்பாலும் இந்த பச்சை இயல்பு கொண்ட மனிதர்களை நம்ம பார்த்தோம்னா, அமைதியும் கருணையும் கொண்டவர்கள் இவர்கள்தான். இவர்களுடைய பண்புகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அமைதியாக இருப்பார்கள், பொறுமை அதிகமாக இருக்கும், பிறரை கவனிப்பார்கள், சண்டைகளை தவிர்ப்பார்கள். ஆனால் இவர்களுடைய நல்ல பக்கங்களையும் நம்ம முதல்ல பார்க்கணும்ல. நல்ல பக்கங்கள் என்னெல்லாம்னா, நன்றாக கேட்பார்கள், கூட்டாக செயல்படுவார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். இவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய குறைகள் முடிவு எடுக்க தாமதிக்கலாம், இல்லை என்று சொல்ல சிரமப்படலாம், மாற்றங்களை விரும்பாமல் இருக்கலாம். இவர்களுடன் பழகுவது எப்படின்னா, மெதுவாக விளக்க வேண்டும். இவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் நீல இயல்பு கொண்டவர்களை இந்த புத்தகம் சொல்லுது பாருங்கள். இவங்க ஆராய்ந்து சிந்திப்பவர்களாம். பண்புகள் பார்த்தோம்னா, இவர்களுக்கு சிறு விவரங்களையும் கவனிப்பார்கள், முழுமையை விரும்புவார்கள், காரணத்தையும் உண்மையையும் பார்க்க விரும்புவார்களாம், ஒழுங்கை கடைப்பிடிப்பார்களாம் இந்த நீல இயல்பு கொண்டவர்கள். இவங்களுடைய நல்ல பக்கங்கள் பார்த்தோம்னா, துல்லியம், திட்டமிடுதல் திறன், அப்புறம் ஆழ்ந்த சிந்தனை, இதெல்லாம் தான் இவர்களுடைய நல்ல பக்கம். இவர்களுடைய குறைகளை நம்ம இப்போ பார்த்தோம்னா, அளவுக்கு மீறி சிந்திக்கலாம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், பிறரை அதிகமாக விமர்சிக்கலாம். இவர்களுடன் பழகுவது எப்படின்னு பார்ப்போம். இவர்களுடைய பழகணும்னா, உண்மைகள் மற்றும் ஆதாரங்களுடன் நம்ம பேச வேண்டுங்க. தெளிவான விளக்கம் தர வேண்டும்.
இந்த நூலுடைய முக்கியமான கருத்து என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு மனிதர் கெட்டவர் என்பதற்காக அல்ல இந்த புத்தகம். அவர்களின் இயல்பு நம்மை விட வேறுபட்டதாக இருப்பதால் தான் பல தவறான புரிதல்கள் உருவாகின்றன என்று இந்த புத்தகம் சொல்கிறது. இந்த நூல் எதற்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நல்ல புரிதல் உருவாக, நண்பர்களுடன் சண்டைகள் குறைய, வேலை இடத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்க, தலைமை திறன் வளர, வாடிக்கையாளர்களுடன் நன்றாக பழக, இதுக்கெல்லாம் இந்த புத்தகம் உதவுங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.